ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் என 3 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும், திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் மாவட்டத்தில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 79.59% வாக்குப்பதிவும், திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் 76.85% வாக்குப்பதிவும், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 75.28% வாக்குப்பதிவும், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 76.37% வாக்குப்பதிவு என மாவட்டத்தில் சராசரியாக 76.86% வாக்குப்பதிவு நடைபெற்றது. 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ராமநாதபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரியில் எண்ணப்பட்டன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கதிரவன் 59,161 வாக்குகள் பெற்று தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கோபிராஜனை விட 3,548 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியடைந்தார். திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜு 69,551 வாக்குகள் பெற்று தேசிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கடந்த சட்டமன்ற உறுப்பினர் கரும் மாணிக்கத்தை விட 2,513 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியடைந்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் 89,137 வாக்குகள் பெற்று தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஷாகுல் ஹமீதை விட 12,459 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக சார்பில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் 68,003 வாக்குகள் பெற்று தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மலர் வெளியை விட 16,598 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் திமுக வேட்பாளர் 3 தொகுதிகளிலும், தமிழக வெற்றி கழகம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. அதிமுக 4 தொகுதிகளிலுமே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. புகழ்பெற்ற ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றம் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சுல்தான் செய்யது இப்ராஹிம் சாயித் பாதுஷா நாயகத்தின் 852ஆம் ஆண்டு சமூக நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்ற விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கொடியேற்று விழாவினை தொடர்ந்து ஏர்வாடி முஜாஹிர் நல்ல இப்ராஹிம் மஹாலில் இருந்து நாட்டிய குதிரைகள் நடனமாட, வான வேடிக்கைகள் வானில் வர்ணஜலம் காட்ட, பெண்கள் குலவீட்டம், வாலிபர்கள் ஒயிலாட்டத்துடன் பச்சை வண்ண பிறை கொடி யானை மீது வைத்து ஊர்வலமாக தர்கா வளாகத்தை வந்தடைந்தது. 2 கிலோமீட்டர் தூர கொடி ஊர்வலம் தர்கா வந்தடைந்ததும் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை ஹாஜி சலாஹுதீன் ஆலிம் தலைமையில் மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், உலாமாக்கள் முன்னிலையில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி துவங்கும் சந்தனக்கூடு திருவிழா மறுநாள் காலை தர்கா வந்தடைந்ததும் பாதுஷா நாயகத்தின் மக்பராவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 18ஆம் தேதி கொடியிறக்கப்பட்டு சந்தனக்கூடு திருவிழா நிறைவடைகின்றது. இவ்விழாவினை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அதனை ஈடு செய்யும் பொருட்டு 23/5/2026 அன்று சனிக்கிழமை வேலை நாளாகவும் செயல்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1435ஆம் பசலிக்கான வருவாய் தீர்ப்பாயம் கணக்கு முடிப்பு ஜமாபந்தி வரும் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சனி, ஞாயிறு, திங்கள் கிழமை மற்றும் பக்ரீத் அரசு விடுமுறை நாட்கள் தவிர வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. 1435ஆம் பசலி கோரிக்கை தொடர்பான மனுக்களை ஜமாபந்தி அலுவலரிடம் நேரடியாகவும், இணையதளம் அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் எனவும், பதிவேற்றம் செய்யப்படும் மனுக்கள் ஒரே முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு மனுதாரர்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலும் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவுள்ள பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் சாதனைகளில் பொது சேவையை ஒரு அங்கமாக இருப்பது அவசியம். பத்ம விருதுகள் உலகின் 2வது விருதாக இருப்பதால் ஏதாவது ஒரு துறையில் தேசிய விருது அல்லது மாநில விருது பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விருதுக்கு பரிசீலிக்க தகுதியான நபர்கள் சமுதாயத்திற்கு சிறந்து விளங்கும் திறமை கொண்ட வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், சிறப்பு பிரிவு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட துறைகளில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சேவை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதியற்றவர்கள். வரும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இவ்விருதுக்கு இணையதளம் மூலம் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்திருந்தால் உரிய கருத்துருவினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராமநாதபுரம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார்.